வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெஃப்ரி சாசர் எழுதின த புக் ஆஃப் த டச்சஸ் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த புக் ஆஃப் த டச்சஸ்க்கு வேறு டைட்டில்ஸும் இருக்குது. அது த ட்ரீம் ஆஃப் சாசர், இன்னொன்று த டெத் ஆஃப் பிளான்ச். இதுதான் ஜெஃப்ரி சாசர் எழுதின முதல் மேஜர் லாங் போயம்னு சொல்லலாம். இது டச்சஸ் பிளான்ச் ஆஃப் லாங்கஸ்டர், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். அவங்க இறந்ததுக்காக அவர் எழுதின எலிஜி. இந்த ஜான் ஆஃப் காட் கிங் எட்வர்ட் III ஃபோர்த் சன்னு. அது மாத்திரம் இல்லாமல் இவர் சாசரோட பேட்ரன் அண்ட் இன்னொரு அவருடைய பிரதர் இன் லாவாக கூட இருந்திருக்காரு. இந்த டச்சஸ் எப்படி இறந்தாங்கன்னா பிளேகில் இறந்தாங்க. அவங்க இறந்த நேரம் 1368 செப்டம்பர் 12 இந்த போயம் அவர் எழுதின காலகட்டம் 1368 1372 இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதை அவர் டியூக்கும் டச்சஸையும் பெருமைப்படுற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இதை அவர் ஃப்ரெஞ்ச் ஆக்டோசிலபிக் கப்லெட்டில் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு லைனில் 8 சிலபல்ஸ் இருக்கும். இதை அவர் ஃப்ரெஞ்சிலேருந்து அடாப்ட் பண்ண ஒரு மெத்தட் தான். இதை அவர் மொத்தமாக 1334 வரிகளில் இந்த போயம் எழுதியிருக்காரு. இதை ஒரு கனவுல வந்ததை எழுதின ஒரு கவிதைன்னு சொல்லலாம். இது ட்ரீம் விஷன் ஜான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கவிஞரே அதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஃபஸ்ட்டு பர்சனாக. அவர் அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை அவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு 8 வருஷமாக எனக்கு தூக்கமே இல்லை, என்னால் தூங்கவே முடியல. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் ரொமான்ஸ் புக்கை எடுத்து நான் அதில் கிங் சையஸ் அண்ட் குயின் ஆல்கோயினை பற்றி கதையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கதையில் என்ன ஆகும்னா, அந்த ராஜா கப்பலில் போயின்ட்டுருக்காரு. அப்போ ஒரு புயல் அந்த கப்பல் மூழ்கிடுது. இப்போ இந்த ராணிக்கு ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க அவங்களுக்காக காத்துட்டுருக்காங்க. அவரை பற்றி எந்த செய்தியும் வராதனால அவங்க எல்லா திசையிலும் மக்கள் அனுப்பிச்சு அவரை தேட சொல்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, அந்த ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூனோ கிட்ட அவங்க வேண்டிக்கிறாங்க. அதாவது என் கனவுலையாவது என்னுடைய ராஜா சேஸ்க்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு சொல்லுன்னு. உடனே ஜூனோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள தூங்க வச்சிடுறாங்க. நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவங்கள அமுச்சிடுறாங்க. அமுச்சிட்டு மார்ஃபியஸ்ன்ற ஒரு மெசேஜ், இந்த மார்ஃபியஸ் காட் ஆஃப் ஸ்லீப்பு, அவங்கக்கிட்ட என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த பெரிய கடல், அதாவது மெடிட்ரேனியன் சீயை தான் அவங்க பெரிய கடல்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே அந்த ராஜாவோடைய அந்த மூழ்கி போன உடல் இருக்குது. அந்த உடலுக்கு நீ உயிர் கொடுத்து எடுத்துன்னு வா, உன்னுடைய ஸ்பிரிட்டால் அதுக்கு உயிர் கொடுத்து எடுத்துன்னு வா. அதுக்கப்புறம் அந்த காப்ஸ் இருக்குல்லையா, அந்த உடம்பு அது ஆல்கைன் கையில் நான் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டேன்னு சொல்லவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜூனோஸோட மெசஞ்சரும் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மார்ஃபியஸை கூப்பிட்டுட்டு ஜூனோ சொன்ன கட்டளைப்படி அந்த சேயஸ்ன்ற மன்னரோட உடம்புல போய் அவங்க மனைவி கிட்ட பேச வைக்கிறாங்க. கனவில் அந்த ராணி ராஜாவை அவங்க கட்டிலோடைய அந்த காலடியில் பார்க்குறாங்க. அந்த ராஜா அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் இறந்துட்டேன், என்னோடய உடம்பை நீ அந்த கடலோர கரையில் நீ பார்க்கலாம், நீ அந்த உடம்பை எடுத்துகிட்டு போய் முறையாக புதைச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல், இவ்வளோ காலம் நீ நான் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்ட, ரொம்ப காலம் இந்த கவலையிலே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையோட உண்மையான அன்பே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. அதே சமயத்தில் இவங்க எழுந்துடுறாங்க. எழுந்துக்கும் போது பார்த்தா அவர் அங்கேருந்து போயிருக்காரு. இப்போ சாசர் எழுதின நிறைய லவ் போயிட்ரியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம், இந்த கதையும் ஒன்று. இப்போ இந்த நரேட்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த காட் ஆஃப் ஸ்லீப் எனக்கும் தூக்கத்தை தரலாம்ல, எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில் போயிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கனவு அந்த ராணிக்கு வந்திருக்கும், எனக்கும் அந்த மாதிரி வந்ததுன்னா நானும் அந்த காடஸ் ஜூனோவுக்கு ஒரு ஆஃபரிங் தருவேன். அதாவது நிறைய டவ்ஸ் நல்ல ஸ்ட்ரைப்டு கோல்டு அண்ட் பிளாக் சாட்டன் லினன் நான் போட்டு தருவேன், அவங்களுக்கு காணிக்கையாக தருவேன், எனக்கு அந்த தூக்கம் வேணும், 8 வருஷமாக நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஆல்கைன் தூங்கினாங்களோ எனக்கும் தூக்கம் வேணும், தூக்கத்தில் என்னுடைய ப்ரேயர்ஸும் ஆன்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லினே இருக்கும் போதே அவர் படித்த இந்த புக் மேலேயே அப்படியே படுத்து தூங்கிறாரு. தூக்கத்தில் அவருக்கும் ஒரு அருமையான ஒரு கனவு வருது. அவர் சொல்கிறாரு, இந்த கனவு இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும்
அந்த கனவு வர்ணிக்க முடியாது. ஏன் ஜோசப்னு இருக்கார், அவர் வந்து பிப்ளிக்கல் இன்டர்பிரேட்டர் ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. அவராலேயோ இல்லை வந்து பராயாவோடையோ இல்லை மார்க்கஸு, இவங்க வந்து இந்த லேட் ரோமன் ஆத்தர், இவங்க எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் பெரிய ரைட்டர்ஸ் தான். யாராலையும் வந்து என்னுடைய கனவை வந்து பதிவு செய்யவே முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு கனவுன்னு சொல்லிட்டு அந்த கனவை நினச்சி பார்க்குறாரு. அந்த கனவு என்னென்னா, அது ஒரு மே மாதம். அவருக்கு நிறைய பறவைகள்லாம் வந்து ஒரு ஜன்னல் கிட்ட வந்து சத்தம் போடுறது கேட்குது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஜன்னல் கதவில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரோஜன் வாரோட சீன்ஸ் எல்லாம் இருக்குது. செவர்லலாம் கூட பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸோடைய டெக்ஸ்டும் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக பார்த்திங்கன்னா அவர் நிறைய குதிரையில் வந்து நிறைய பேர் வந்து வேட்டைக்கு போகிறதுக்காக தயாராக இருக்கிற நிலைமையில் பார்க்குறாரு. உடனே இவரும் போய் அவங்களோட சேர்ந்து வேட்டைக்காக போகிறாரு. அப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, அந்த வேட்டையாடுறவங்கள ஒருத்தங்க கேட்குறாரு, என்ன இதெல்லாம் வந்து எம்ப்ரர் ஆக்டோவியன்ஸ் தான் கேட்குறாரு. அப்போது ஒரு சின்ன நாய், அந்த நாயும் வேட்டைக்கு போய் அந்த நாய் தான், ஆனால் அது ஒரு மானை வந்து தவற விட்டுடுச்சு. அதனால் அந்த மான் அங்கே வந்த உடனே அது அந்த நரேட்டர்கிட்டேயே வருது. நரேட்டருக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த நாய் வந்து நம்மளை ஏதோ ஒரு நல்ல இதை வந்து வேட்டையாடுறதுக்காக தான், மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு அழைச்சின்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நாயை பின் தொடர்ந்து போனால் அந்த நாய் வந்து அப்படியே ஒரு மலர் படுக்கை இருக்கிற ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போகுது. அங்கே அவ்வளோ மலர்கள், அதாவது தேவலோகத்தில் கூட அவ்வளோ பூக்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பூக்கள் அங்கே இருக்குது. அதே மாதிரி அவ்வளோ மான்கள் மற்ற மிருகங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்மளால் எண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ இருக்குது. அப்போ தான் இந்த கனவில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு கருப்பு உடையில் இருக்கக்கூடிய ஒரு நைட்டை பார்க்குறாரு. இந்த நைட் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். அவர் ஒரு கவிதை எழுதின்னு இருக்காரு. அந்த கவிதையில் அவருடைய வருத்தத்தை பற்றி எழுதின்னு இருக்காரு. அந்த காதில் தொலைச்ச அந்த வருத்தத்தை அவர் எழுதின்னு இருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் என்னுடைய லேடி லவ், என் அன்பை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து அவர் கவிதை எழுதி முடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு அவரே இறந்து போன மாதிரி இருக்குது. அவர் வந்து அவருடைய காதலி தான் இறந்துருக்காங்க, ஆனால் அவரோட உயிரே அவர்கிட்ட போன மாதிரி அவ்வளோ இருக்கார். அவரால் வந்து இந்த நைட் வந்து எப்படின்னா, இந்த நரேட்டர் போய் அவரை வந்து விஷ் பண்ணுறாரு. அவருக்கு திருப்பி கூட விஷ் பண்ணல முடியல, ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தையும் என் வாழ்க்கையில் தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அப்போது இந்த நரேட்டர் கேட்குறாரு, சரி சொல்லுங்கள் என்ன அப்படி தொலைச்சிங்கன்னு போது அவரை வந்து ஆறுதல் படுத்த பார்க்குறாரு. ஆனால் வந்து அந்த நைட்டை ஆறுதல் படுத்தவே முடியல. அவர் சொல்கிறாரு, இல்லை, ஃபார் ஐ எம் சாரோ அண்ட் சாரோ இஸ் ஐ, அதாவது துக்கம்தான் நான் தான் துக்கம், அந்த மாதிரி துக்கமும் நானும் ஒன்றாயிட்டோம், என் வாழ்க்கையே துக்கமாயிடுச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த ஃபார்ச்சூனே வந்து எனக்கு எதிராக போகுது, என்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக விளையாடுது அப்படின்றாரு. அப்போது இந்த நைட் வந்து பேசுகிறத வச்சு இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவர் வந்து செஸ் கேமை பற்றி பேசுகிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிறாரு, ஃபார்ச்சூன் வந்து இவரை வந்து அந்த விளையாட்டை தோக்கடிச்சிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்கள் சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மனுஷங்க வந்து நம்மளுடைய ஃபார்ச்சூனை தாண்டி வாழ கற்றுக்கணும், சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வந்து நம்மளை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அப்படின்லாம் பேசின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் புரிஞ்சிருந்த நைட் வந்து தானும் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்காருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி முட்டாள்கள் தான் வந்து காதலுக்காகவோ வேறு விஷயத்துக்காகவோ யாராவது நம்ம தப்பாக பேசிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கெலாம் தற்கொலை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நைட் சொல்கிறாரு, இல்லை உனக்கு தெரியல, நான் என் வாழ்க்கையில் நான் என்ன இழந்திருக்கேன்றது உனக்கு புரியலை, நான் வந்து என்னுடைய மனசே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்கிறேன், என்னை வந்து நான் சொல்கிறத முழுசாக கேட்குறதா இருந்தால் நான் உனக்கு சொல்கிறேன் போது இந்த நைட்டை சொல்கிறாரு, சரி கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இந்த நைட் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சாதாரணமாக எதுவுமே வந்து கவலையே இல்லாத ஒரு யூத்தாக தான் இருந்தேன், என்னுடைய இதுவே வந்து என்னுடைய அன்புக்குரியவர்களோட நான் வந்து ஆசையாக இருக்கிறது தான். நான் வந்து முதல்ல அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹேர்லாம் அப்படியே கோல்டன் ஹேராக இருக்கும், அவங்க பக்கத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அவங்கள விட இவங்க தான் அழகு பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அது மாத்திரம் இல்லை அவங்க குணம் வந்து அவ்வளோ நல்ல குணம், இப்படிப்பட்டவங்கள தான் வந்து நான் இழந்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து அவங்கள பார்த்த உடனே வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்களும் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கொஞ்சம் வருஷங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லும் போது
நரேட்டருக்கு புரிஞ்சிடுது இவர் ஏன் வந்து இவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கார். ரெண்டாவது முதல்ல இவர் வந்து அவர் கேம் ஆஃப் செஸ்ஸை பற்றி தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தான் அவரோட வாழ்க்கை துணை இழந்தோட துக்கத்தை தான் இவர் சொல்லின்னு இருக்காருன்னு. அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு நிறைய அந்த அந்த லேடி லவ்வை பற்றி இவர் கேள்வி கேட்குறாரு. அந்த நைட்டும் வந்து சொல்கிறாரு. அப்புறம் தான் நைட் வந்து ஃபுல்லாகவே சொல்கிறாரு. ஏன்னா இவர் புரிஞ்சுக்கலன்றது, என்னோடய லேடி லவ் வந்து என்னை விட்டு பிரியலை, இறந்துட்டாங்க, இனிமேலுக்கு என்னால் அவங்களோட வாழவே முடியாதுன்னு போது அப்போ தான் இந்த ட்ரீமருக்கு புரியுது இவர் வந்து ஒரு பெரிய லாஸில் தான் இருக்கார் அப்படின்னு. அப்போ அதே சமயத்தில் இந்த ஹண்டிங் வந்து அவங்களோட சத்தம்லாம் வருது, அவங்க வேட்டையாடி முடிஞ்சிட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா எல்லாருமே வந்து திரும்பி அந்த மாளிகைக்கு வந்துடுறாங்க. இப்போ 12 மணி ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த நைட் வந்து நான் வந்து என் கதையை சொல்ல போகிற நேரம். இந்த நேரம் வரைக்கும் என் கதையை கேட்குறதுக்கு நீ தரியான்னு கேட்ட நேரம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ இவரும் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாரு. எழுந்தபோது அவர் வந்து படிச்சுட்டு இருந்த புக் அவர் கையிலே தான் இருக்குது. ஆனால் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த கனவு வந்து அவ்வளோ அருமையான ஒரு கனவு. அதனால் அந்த கனவு வந்து கவிதையாக எழுதணும்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த கவிதையை நான் எழுதுகிறேன்னு சொல்லி இந்த போயமை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.